வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஆண்களுக்காக. இன்றைக்கி பல பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீண்ட பயணம் பண்ண முடியலை, என்னால் ரொம்ப ஷார்ட்டாகவே முடிஞ்சிருது, முன்னாடி இருந்த மாதிரி கொஞ்சம் வீரியமாகவும் இல்லை, விரைப்பும் குறைவாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி, ஈஸியான ரெமெடி. இது எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடியது ஆன்லைனில் கிடைக்குதா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அப்படின்றீங்க. எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கக்கூடியது தான். நீங்கள் நாட்டு மருந்து கடையிலையும் போய் வாங்கிக்கலாம். இது மொத்தம் 3 காம்பினேஷன். ஏன்னா நிறையா காம்பினேஷன் இருந்தாலும் வேண்டான்னு சொல்கிறீங்க. அதனால் ரொம்ப சிம்பிளாக 3 காம்பினேஷன் தான். பாலில், பசும் பாலில் தான் எடுத்துக்கணும். இந்த 3மே சேர்த்து பசும் பாலில் தான் எடுத்துக்கணும். நீங்கள் தண்ணியில் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இது குறைபாடு இருக்குது, எனக்கு 1 நிமிஷம் கூட இல்லை அப்படின்றவங்க இதை ஒரு மாத காலம் எடுத்துக்கும்போது 1 நிமிஷன்றது 10 மடங்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் இந்த ரெமடியை. வீரியமும் இன்க்ரீஸ் ஆகும். சரி, என்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ பல பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிற மாதிரி தான் வேணுன்றதுனால ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயந்தான். முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடியது அமுக்கரக்கிழங்கு பவுடர். அமுக்கரக்கிழங்கு பவுடர் ஆன்லைன்லேயே கிடைக்கும். அஸ்வகந்தான்னு சொல்லி நெட்டில் அடிச்சிங்கனாலே போதும், வரும். அது 50 கிராம் அமுக்கரக்கிழங்கு பவுடர் 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அமுக்கரக்கிழங்கு பவுடர் வீரியத்தை உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நரம்பை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பொதுவாகவே யார் வேணாலும் சாப்பிட்லாம். வீரியம் குறைவு இருக்கிறவங்க, குறைவு இல்லாதவங்க, வயதானவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த காம்பினேஷன் எந்த வயதில் வேணாலும் சாப்பிட்லாம். ரெண்டாவதாக பார்க்குறது ஓரிதழ் தாமரை. இப்போ ஓரிதழ் தாமரைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது 30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இது 50 கிராம் அப்படின்னாக்கா, அமுக்கரங்கிழங்கு 50 கிராம்னாக்கா ஓரிதழ் தாமரை வெறும் 30 கிராம் பவுடராகவே எடுத்துக்கோங்க. இப்போ 50, இது ஒரு 30 கிராம். இப்போ 3வது இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீர்முள்ளி விதை. நீர்முள்ளி விதை பவுடரு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இது 20 கிராம் எடுத்துக்கிட்டால் போதும். ஜாஸ்தி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது 20 கிராம். இப்போ இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இரவு ஒரு நாளைக்கு ஒரு வேளை இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி பசும் பாலில் தான் குடிக்கணும். இப்போ இதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அளவு ஒரு ஸ்பூனில் பாதி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும். அதிகபட்சம் 5 கிராம் ஒரு வேளைக்கு. அப்போ இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பசும் பாலில் கலந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணினேன்னா அது மேலே மிதக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிங்க. தொடர்ந்து 1 மாத காலம் எடுத்துக்கும் போது வீரிய குறைபாடும் சரியாகி டைமிங்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். முயற்சி பண்ணி பாருங்கள். விடிய விடிய நல்லா இருக்கிறவங்களுக்கு விடிய விடிய நம்ம என்ன செய்யலாம், நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு லைஃபு பார்க்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.